மத்திய கீழே காப்பாக்கி ஃபுல்லாக மேலே ஒரு பார்க்கு, அதுவும் க்ரீனஸ் பார்க்கு. அதில் மிச்சம் சொச்சவெல்லாம் கீழே உழைச்சிருக்கு. என்னடா நீங்கள் செய்கிறீங்க? யாரா நீங்கள் எப்படா அவங்களால முடியுதுன்ற மாதிரி பார்க்க வச்சுட்டாங்க பாருங்க. ஸோ இது வந்துட்டு குவைட்டோட ஃபேஸ் 1. குவைட்டோட ஃபேஸ் 1 அது ஷஹீத் பார்க்கோட ஃபேஸ் 1 பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஓ, அந்த அக்கா என்ன மேலாலே ஓடிட்டுருக்கா? மேலாலே என்ட்ரன்ஸ் இருக்கா? இல்லையே, இந்த அக்காவை நான் மேலே பார்த்தேங்க. இது ஃபேஸ் 1. ஃபேஸ் 1ஓட டீட்டெயில்ஸ் தெரியல. ஃபுல்லாக பூங்கா, இது என்னது மரஞ்செடியாக வச்சுருக்காங்க. குவைட் ஷஹீத் பார்க் வந்துட்டு இப்போ தான் கொஞ்சமாக, அதாவது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்துகிட்ருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் நிறைய இடம் வந்துட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டுருக்கு. நிறைய ரெஸ்டாரண்ட் ஷாப்ஸ்லாம் வந்துட்டு இன்னும் வந்துட்டு இது மெயின்டெனன்ஸில் தான் இருக்குது. இன்னும் ஒழுங்காக ஓப்பன் பண்ணல. ப்ரேயர் ரூம் அண்ட் புக் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஓகே, இப்போதைக்கு எதுவும் திறந்துருக்காது. இன்னும் எல்லாம் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. ஓ, வரக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் கூலாக இருக்கிறதுக்கு மேலே இந்த தண்ணி விசிற மாதிரி வச்சுருக்காங்க. பொருங்க போய் பார்ப்பாங்க. நல்ல வாசமாகவும் இருக்குது. இந்த இருக்கு. ஓ, மெமோரியல் மியூசியம். அது க்ளோஸ்ன்னு நினைக்கிறேன். தெரியலை ஓப்பனாக க்ளோஸான்னு சொல்லிட்டு. இது இப்படி வந்துருக்கு. நிறைய இடம் வந்துட்டு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே இருக்குங்க. அதனால் நீங்கள் வந்துட்டு வாரத்தில் ஃபேஸ் 2 மட்டும் கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. மியூசியம் உள்ளுக்கு போகலாம் போல இருக்குது. சரி, வாங்க போய் பார்ப்போம். என்னென்னா எக்ஸ்ட்ரா பேட்டரியில் சார்ஜ் இறங்கிடுச்சு. சார்ஜுக்கு போடணும். தாண்டா சிவனாண்டி. அப்பாவிலாம் அப்படி சுற்றி அப்படி சுற்ற ஆரம்பிப்பேன். பார்க் மியூசியம். இங்கே என்ன இருக்குது? யுவர் ஹெல்த் அண்ட் சேஃப்டி. என்ன இருக்குது? ப்ளீஸ் ப்ரொவைட் அஸ் வித் அன் ஐடென்டிஃபிகேஷன். ஓகே, மியூசியமில் என்னத்தை பார்க்க விட்றாங்க அப்படின்றத பார்ப்போம். உள்ளுக்க கேமரா அலவுட் இல்லை அப்படின்ட்டாப்புல, அதான் ஃபோனில் எடுத்துகிட்ருக்கேன். நல்லாயிருக்கு. மியூசியத்துக்கு கட்டாயம் வரணும். நல்லாயிருக்கு. In response to the Ikhwan's approach, Sheikh Salim directed a defense force from the Red Fort at Al Jahra to defend the குவைட்
குவைட் மியூசியம் ஒன்றுக்குள்ளே போனோம் சரிங்களா. அதுக்கு வீடியோ பண்ண அலவுட் இல்லையா. நம்ம ஃபோனால் ஜஸ்ட்டு சின்ன சின்ன கிளிப்ஸ் எடுத்தோம். லேண்ட்ஸ்கேப்பில் தான் எடுத்தேன், சாரி போர்ட்ரேட்டாக எடுத்தேன். மேபி உங்களுக்கு அது பிடிச்சிருக்கும், அதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு தெரிஞ்சிருக்கும். பிரச்சனை இல்லை, அதை பற்றி ஹிஸ்ட்ரிஸ் தான் இருக்குது. மியூசியம்ன்றதுக்கு ஹிஸ்ட்ரி மட்டும்தான் போட்டிருக்கேன், வேறு ஒன்றும் போட்டியில். பரவாயில்ல, புதுசாக ட்ரை பண்ணுறாங்க, ட்ரை பண்ணட்டும். ஃப்யூச்சரில் ஏதாவது பெருசாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பார்க்கலாம். நாம் இருக்க மாட்டோம். நீங்கள் வந்தீங்க, யாராவது நம்ம சப்ஸ்கிரைப் பார்க்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட் வீடியோ பண்ணி அனுப்புங்க, புதுசாக இப்படிலாம் கொண்டு வந்துருக்காங்கன்னு சொல்லி. நான் சொன்னேன் தெரியுமா. ஆஹா, ஓஹோ, நல்ல கூலாக இருக்குது அந்த துண்டில் மட்டும். இப்படி போனால் நல்லா இருக்கு. இப்போ கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ இதுதான் ஏரியா. சீரியஸாக ஏறலைங்க, எனக்கு கால்லாம் வலிக்குது நடந்து கொஞ்சம் உட்காந்துட்டு போ. ஸோ இவ்வளோ தான் குவைட் சைட் பார்க். அதுக்கு அங்கிட்டு ஃபேஸ் 1 பெருசாக இல்லை, ஃபேஸ் 2 நல்லா இருக்குது. ஃபேஸ் 2 தான் நல்லா அழகாக செஞ்சுருக்காங்க. ஃபேஸ் 1 ஓகே. ஆனால் நான் ஃபேஸ் 1 ஸ்டார்டிங்கில் தான் இருக்கேன். இது எண்டிங் வந்து நல்லா பெருசாக இருக்குது, பிரமாண்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. இங்கேருந்து நம்ம நடந்து போவோம். அதாவது நம்ம போகிறது என்னென்னா ஃபேஸ் 1 3லேருந்து போகிறதால இப்போ நம்ம போகிறது ஃபேஸ் 1 எண்டிங். அதுவே நீங்கள் ஃபேஸ் 1லேருந்து வரீங்க அப்படின்னா நம்ம இப்போ போகிறது வந்துட்டு ஃபேஸ் 1ஓட ஸ்டார்டிங். பாப்புலரில் உண்மையிலே ஃபேஸ் 1ஓட ஸ்டார்டிங் தான் இப்போ நம்ம போகிறது. ஃபேஸ் 3லேருந்து போனதால் கொஞ்சம் மாறி போயிட்டு ஃபுல்டாக போயிட்டு அவ்வளோதான். ஓகே ஓகே ஓகே. இது வந்து ஃபுல்லாக க்ரீனிஸ்டான பார்க். சரிங்களா. செம்மையாக இருக்குங்க இந்த இதெல்லாம். மரமெல்லாம் நல்லா வச்சு நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. உண்மையிலே இந்த சம்மரில் இந்த அளவுக்கு மரத்தை மெயின்டைன் பண்ணுறது இருக்குது. இவங்களுக்கு வந்துட்டு நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். ஏன்னா அட்டிக்கிற கொளுத்துற வெயிலுக்கு மெயின்டைன் பண்ணுற எரிக்க தெரியுமா கருகாமலுக்கு. உண்மையிலே பாராட்டணும். பாவம், டூரிசத்தை டெவலப் பண்ணணும்னு முடிவு பண்ணிருக்காங்க. ஆனால் இந்தளவு கஷ்டப்பட்டு டெவலப் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறப்போ ஒரு பக்கம் பாவமாக இருக்குது, இன்னொரு பக்கத்தில் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுறாங்கல்லன்ற ரொம்ப கடுப்பாக இருக்குது. அந்த எலவுட் இல்லை ஒரு சில இடத்துக்கு, அதுதான் பிரச்சனை. இது அந்த ஃபவுண்டைன். தண்ணி குதிக்கும் பதிக்கும் அப்படின்னாங்க. இல்லை இல்லை, இது இல்லை. க்ரீன் டெல்டா ஹவுஸ், சாரி பெல்டா. உள்ளுக்க தண்ணி எல்லாம் பச்சை கலரில் இருக்குது, உள்ளுக்க மீன்லாம் இருக்குங்க. இந்த பக்கத்தில் புல்லெல்லாம் வளர்ந்துருக்கு. பத்தி இதெல்லாம் இவ்வளோ சரிஞ்சு போய் நிற்கி நம்ம விழுந்துருவோம். வேணாம், இது கொஞ்சம் சரிஞ்சிருக்கி, பயமாக இருக்குது கையை வச்சு குண்டுறதுக்கு. ஆனால் கீழே தண்ணியில் மீன்லாம் போகிறதெல்லாம் விளங்குது. நம்ம ஊர் பக்கம் தண்ணி கொட்டாயம் இருக்கும் தெரியுமா. இந்த வேணாம், நல்லா இருக்குது, இவனை கஷ்டப்பட்டு செய்கிறானுங்க, அதை நம்ம வந்துட்டு மொக்க வளைக்க வேணாம். இருந்தாலும் பட் நல்லாயிருக்கு.
என்னத்தை கொண்டு வச்சுருக்காங்க பாருங்கள். கஷ்டப்பட்டு தண்ணி தானே ஸ்டார் பாக்ஸ் கொண்டு வச்சுருக்காங்க. ஸ்டார் பாக்ஸ்லாம் வேணால் வாங்கி குடிப்பானே. சின்ன கடையில் வைங்கடா. அது சரி, மாம்பரி இதில் வந்து சின்ன கடையில் வச்சா நியாயமாது. ஒன்றும் இல்லைங்க, பேசணும்ல ஓகே வரும், பெருசாக ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போ தான் மெயின்டெனன்ஸில் இருக்குது. மேபி எல்லாம் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் நல்லா அல்ஹம்துலில்லாஹ் பெருசாக வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயத்த கொண்டு வருவாங்க, டெவலப் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பில்டிங் பக்கத்தில் வந்துட்டோம். அட்மினிஸ்ட்ரேஷன் பில்டிங் இது வரல. இந்த துண்டெல்லாம் பார்க்குறப்ப தான் நமக்கு நம்ம நாட்டு ஃபீலிங் வரும். பேசாமல் ஸ்டார் பாக்ஸ்லனாலும் தண்ணி இருக்கான்னு பார்ப்போமாடா. ஐயோ, இந்த பக்கம் ரேசிங்லேயே பொண்ணுங்க வராளுங்களே. இந்த பக்கத்தில் வந்துட்டு சீரியஸாக இது வந்துட்டு குவைட் சிட்டி தானா, குவைட் தான் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கை கொண்டு வர அளவுக்கு வேறு லெவலில் இருக்குது. பக்கா செஞ்சுருக்காங்க, செம்மையாக இருக்குது. இதெல்லாம் பாருங்க, பேரிச்சமா. இது ஜம்பு மரம் மாதிரி இருக்கு. ஏய் இது மூக்குச்செல்லி பழையா ஓயல் வந்துடலையே. காய்ஸ், இதில் பேர் என்ன சொல்லுவோம். இதுதான் எங்கள் ஊரில் மூக்குச்செடி பழம். இது சாப்பிட்ற பழையா இங்கே பறிக்க விடுவாங்களான்னு தெரியலையே. நாங்கள் மூக்குச்செல்லி பழம்னு சொல்லுவோம், ஆனால் இவங்க எப்படி சொல்லுவாங்கன்னு தெரில. இந்த மரத்தில் இருக்க மரம் காய் பிச்சு திம்புமா போனால் விடுவாங்களான்னு தெரியல. சரி பார்ப்போம், ஒரு காயை பிச்சு பார்ப்போம். நீங்கள் பிச்சு பார்த்துட்டா மூக்குச்செல்லி பழம் தானான்னு சொல்லி. சரியா, பயப்படாமல் திங்கலாம். நான் வந்துட்டு ஃபஸ்ட்டுக்கு எனக்கு அது மூக்குச்செல்லி பழம் சரி, அதுக்கு பேர் என்னன்னு தெரில. எங்கள் ஊரில் அது மூக்குச்செல்லி பழம் தான் சொல்கிறது. சரி, அதால் நான் சொல்கிறேன். அதுதான் தெரியும். இருந்தாலும் ஒரு டவுட், இவனுங்க திங்க விடுவான்லாம் மாட்டான்ற ஒரு கேள்வியில் தான் திங்காமல் இருந்தேன். அதுக்கு பிறகு பயத்தெல்லாம் தூக்கி ஓரம் கட்டுறா, திண்டு பார்த்துருவோம், கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம் அந்த பழம் தானாண்டு. அதே பழம் தான், அந்த ஒரு மரம் தான் நிற்கிது அவங்க. இதில் நடக்கலாம் அந்த புல்லில். நான் பயத்தில் நடக்காமல் தெரிஞ்ச பஸ்ஸு இப்போ நேரம். சரி, இதுக்குள்ளே தான் அந்த ஃபவுண்டைன் இருக்குது. சரி, நம்ம வந்துட்டு ஒரு ரவுண்ட் ட்ரிப் ஒன்று அடித்து பார்ப்போமா. நல்லா வேணும் வராது போவோம். வேறு கிளிக்ஸ்லாம் எடுத்து பார்க்க டைம் இல்லை, கண்ண நேரம் எடுக்காது. பட் காலெலாம் வலிக்குது, அந்த மூடு இல்லை.
வித்தியாசமான மரமெல்லாம் இருக்குது. நல்லா இருக்கு. ஃபோட்டோகிராஃபி நடக்குது. இப்படியே டர்ன் ஆகிடும். அந்த பக்கம் அது கலர் ஃபவுண்டன் இருக்குது, அதை பார்ப்போடு போனேன். நீங்கள் ஃபோட்டோகிராஃபி பண்ணிட்டு இருக்காங்க, எதை கிராஜுவேஷன் ஃபோட்டோகிராஃபி போல் இருக்குது. அதனால் வந்துட்டு பார்ப்போம், அடுத்த ரவுண்ட்ஸை சுற்றிட்டு போய் பார்ப்போம். முடிச்சிட்டாங்களா முடிக்கல. இதில் ஏறுவோம். இதெல்லாம் நம்ம ஊர் பக்கம் இருக்கிற மரங்க. இங்கெல்லாம் இதெல்லாம் பார்க்குறது அதிசயம் இல்லை. ஆனால் உண்மையிலே நான் இல்லை பார்க்குற அதிசயம்லாம் சொல்ல மாட்டேன். சீரியஸாக இந்த பக்கம்லாம் அதெல்லாம் இருக்குங்க. நானும் முன்னே தான் யோசிச்சுட்டு இருந்தேன், இதெல்லாம் சான்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, சரியாக எதையும் சரியாக செஞ்சோம்னா அது வந்துட்டு சரியாக வரும் அப்படின்றது இங்கே வந்ததுக்கப்புறம் பிடிச்சிக்கிட்டேன். ஏன்னா இங்கே வந்துட்டு எப்பேற்பட்ட இதுக்குள்ளே வந்துட்டு இது பண்ணி எடுக்கிறானுங்க. இங்கே பாருங்க, தண்ணி இதுக்குள்ளே வந்துட்டு ஈச்ச மரம். செம்ம 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 செம்ம. ஏதோ ஒரு பெரிய பில்டிங் ஒன்று இருக்குது, என்னென்னு பார்த்துட்டு போமா. ஓ கோல்டுங்க, சுரண்டி எடுத்துகிட்டு போனால் நாட்டில் போய் விற்கலாங்க. இது பாவம். Constitution Monument. The state of the Kuwait is the first state in the Arabian Peninsula to take the first step towards democratic life by creating a constitution. Kuwait constitution was drafted by என்னமோ போட்டிருக்கான் சரிங்களா. இப்படி வாட்சி முடிச்சிட்டிங்கன்னாங்க ஸ்டொப் பண்ணி என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி போடுங்க சரிங்களா. இது நல்லா இருக்கா? ஓகே, போயிட்டாங்கன்னா நம்ம இதை ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போயிடலாம். இதில் வந்துட்டு இது மட்டும்தான் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, அதை பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த ஸ்டெப்பு போயிடலாம். இப்படியே நம்ம போனோம் அப்படின்னா அடுத்தது வந்துட்டு என்னென்னு தெரில, அங்கிட்ட என்ன இருக்குது அப்படின்றது இன்னும் பார்க்கல. இந்த ஏரியா முடிச்சோன்னா அப்படியே ரூமுக்கு போயிடலாம். டைம் என்னென்னு இன்னும் பார்க்கல, டைம் செக் பண்ணல. எதுவுமே செக் பண்ணல, நான் பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். يلا عبد الله امشي شوي.
நிறைய இடத்துலலாம் பேசலாங்க, எல்லா இடத்துலையும் பேசிகிட்டு இருந்தாக்கா என் வாயினும் காட்ட வேண்டிய இடத்த மட்டும் காட்டிட்டு போயிட்டுருக்கேன். நீங்கள் பார்த்துட்டுங்க. அப்படி இல்லை அவங்களுக்கு பார்க்க விருப்பம் இல்லை, ரொம்ப நேரம் போடுறா அப்படின்னாக்கா நேரில் வந்து பாருங்கள். ஜஸ்ட்டு 500 ரூபீஸ் தான் வாரத்துக்கும் போகிறதுக்கும். இடையில நீங்கள் சாப்பிட்ற செலவு, அந்த இந்த செலவு, டீ குடிக்கிறது, தண்ணி குடிக்கிறது, அந்த செலவுகளுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா பிட்டாக போகும். மற்றபடி பெருசாக ஒரு செலவும் கிடையாது. வரலாம், பார்க்கலாம், உட்காரலாம், என்ஜாய் பண்ணலாம், போகலாம். ஓகே, நம்ம கேமராவோட பேட்ரி ஆயிடுச்சு. இந்த பூவெல்லாம் வச்சுருக்கானுங்க. ஏன்னா இதெல்லாம் பார்த்ததே இல்லையான்னு கேட்காதீங்க. இதெல்லாம் பார்க்குற வேறு விஷயம், இங்கே பார்க்குறது வேறு விஷயம். வித்தியாசம் இருக்குது. இப்போது நம்ம என்ன நம்ம நாட்டில் பெரிய பெரிய இதெல்லாம் பார்த்து இருந்தாலும் இங்கே பார்க்குறது இருக்குது தெரியுமா? அடே இதெல்லாம் வச்சு எடுத்து தானே இருக்கானுங்க அப்படின்ற ஒரு ஃபீலை நமக்குள்ளே கொண்டு வரும். உள்ளுக்க புல்லு முளைச்சிருக்கு. கீழே இருந்து வருதுங்க. அண்டர் கிரவுண்ட் போய் பார்க்கணும் போல இருக்குங்க. போய் பார்த்துருவோமா சும்மா அண்டர் கிரவுண்டு? நான் போய் பார்க்க போகிறேன் அண்டர் கிரவுண்டை. நடக்கிறது நடக்கட்டும், வந்து பிடிச்சா தூக்கி வெளில போடுங்கடா, அவ்வளோதான். இந்த பக்கம் கொஞ்சம் கறி இருக்கு. ஓ, இது கருவி இல்லைங்க, இந்த மரமே அப்படிதாங்க. ஒயிட் சிட்டி. அண்டர் கிரவுண்டில் அப்படி என்ன இருக்குது பார்த்துருவோம். ஏன் சிக்னல்லாம் போட்டு வச்சுருக்காங்க? ரோட் போகுதோ? ஜஸ்ட் செக் அண்டர் கிரவுண்ட். ஏய் இங்க பாரு, ஓ ஜோரு. யோ கீழே ஒரு சாம்ராஜ்யம் இருக்கியா? இங்க பாரியா, மேலே பார்த்தோம்ல, கீழே கார் பார்க்கிங்க எல்லா இடத்துலையும் இப்படி வச்சுருக்காங்க. டோட்டல் குவைத் இதுக்கு கீழே கார் பார்க்கிங் தான் இருக்குது போல இருக்கு. மத்திய கீழே கார் பார்க்கிங் ஃபுல்லாக, மேலே ஒரு பார்க்கு, அதுவும் க்ரீனஸ் பார்க்கு. அதில் மிச்சம் சொச்சவெல்லாம் கீழே உழைச்சிருக்கு. என்னடா நீங்கள் செய்கிறீங்க? யாரா நீங்கள்? யாரா நீங்கள்? எப்படா அவங்களால முடியுதுன்ற மாதிரி பார்க்க வச்சுட்டாங்க. பாருங்க, மேலே தாங்க பார்க்குறதுக்கு, மேலே தாங்க அவ்வளோ புல்லு புண்ணெலாம் வளர்த்துருக்கு. இதுக்கு மேலே புல்லெல்லாம் முளைக்க வச்சுருக்காரு. கான்கிரீட் சவத்துக்கு மேலே கீழே நிலமே இல்லை. என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? யாரா நீங்கள்? எப்படா அவங்களால ஓட்ட முடியுது? முழுசாக பார்க்கிங்க. அங்கிட்டு இங்கிட்டு எங்கிட்டு பார்த்தாலும் பார்க்கிங்க, அங்கிட்டு போனாலும் பார்க்கிங் தான் இருக்கும் போல இருக்குது. டோட்டல் பார்க்கு கீழேயே பார்க்கிங் தான் இருக்குது.
இதாக இருக்குது. இது கீழேயும் போகுது, ஆனால் நமக்கு அலௌடு இல்லை, ஏன்னா இருட்டாக இருக்குது, நான் போகலை. இந்த இங்கிலீஷ் படம் பார்க்குறவனுக்கெல்லாம் கீழே இந்த மாதிரி இருட்டு கோயக்கில் போகிறதுக்கு பயமாக தான் இருக்கும். நாளை பின்ன உள்ளே இருந்து ஒரு டைனோசர், ஒரு காஞ்சோரிங் வந்து நம்மளை இழுத்துட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அந்த வயத்தில் கீழே போகிறது, இருட்டு கோயக்கில் போகிறதுக்கு பயம். அது அண்டர் கிரவுண்டில் தான் அந்த மாதிரி மிருகமெல்லாம் பதுங்கி இருக்குமா. அதால் நான் போன மாதிரி எங்கேயும் போய்ட்டு தேடி பார்த்துறேன். ஓயோயோ இந்தாகி இதான் அது விளையச்சா. அந்த தெரியுதா காரு? இந்த தெரியுது கார் பாருங்க. அப்படியே பார்க்கு, மேலாம் பார்க்கு, கீழே கார் பார்க்கு. தரமான செய்கை. சிறிது அமருவோம், கால்கள் வலிக்கின்றன நண்பா. ஸோ நம்ம வந்த வேலை முடிஞ்சிடுச்சு. ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. காலையில் பின்னரம் 4 மணி போல் வந்தோம். இப்போ டைம் வந்துட்டு 6 மணி 7 மணி ஆகுது. சரிங்களா, உங்களுக்கு குவைட் ஷாஹித் பார்க்கோட ஃபுல் வியூ, ஃபுல் எக்ஸ்ப்ளோரேஷன் எல்லாம் உங்களுக்கு காட்டிருப்பேன். இதுதான் ஷாஹித் பார்க். காலையிலேருந்து நைட்டு வர காட்டில் உங்களுக்கு வியூவெல்லாம் காட்டியாச்சு. இது அப்படியே ஒரு ஸ்லோ மோஷனில் எடுக்குமா. ஷாஹித் பார்க் வாரிங்க அப்படின்னாலாம் பிரச்சனை இல்லை, வாங்க. ஆனால் வரும்போது தண்ணி, அடுத்தது ஏதாவது சாப்பிட்றதுக்கு, ஏதாவது கடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வாங்க. நான் வந்து மாட்டிக்கிட்டேன். உங்களுக்கு ஒரே ஒரு ஸ்டார் பாக்ஸ் தான் இருக்குது. எங்கே போய் ஸ்டார் பாக்ஸில் நம்ம சாப்பிட்றது? அதாவது இங்கே வந்த இடத்துல தண்ணீர், இது குடிக்கிற தண்ணியா என்னன்னு சொல்லி தரல. பட் இதை இப்படி அமுத்துனீங்கன்னா மேலால் தண்ணி வாயும். அதுக்கப்புறம் நின்றும் ஒருக்க அமுத்திட்டு விட்டிங்கன்னா நின்றுடுச்சா. இந்த கீழே இருக்கிறத இப்படி அமுத்துனீங்கன்னா சைட்டால் தண்ணி பாயும். சரிங்களா, இப்படி ஒன்று இருக்குது. ஆனால் இந்த தண்ணி குடிக்கலுமா அப்படின்றது தெரியலை. நான் 2-3 பேரை விசாரித்தேன், தெரியலை அப்படின்ட்டாங்க. அதனால் நம்ம வெளியில் போய்ட்டு தண்ணியை தேடுவோம். சீரியஸாக தண்ணி தாவும், சும்மா அப்படி 7வது மட்டுக்கு தண்ணி தாவும். ஏன்னு சொன்னால் வந்ததுலேருந்து கொஞ்சம் கூட தண்ணி குடிக்கிறேன். ஏன்னா கடையை தேடி 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 எனக்கு டைம் போயிடுச்சு. எங்கே போய் கடையை தேடுறது? இருக்குது, யாராவது ஒரு க்ளீனரை பிடிச்சி கேட்டோம்னா தெரியும். நான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் குடிக்கிறேன். இங்கே ஒரு மியூசியம் இருக்குது, ஹேபிட்டட் மியூசியம். ஆனால் உள்ள என்ன இருக்குன்னு தெரில, போகல. இங்கே பள்ளி இருக்குது. பள்ளியில் தண்ணி இருக்குமே. பெரிய இடம், அங்கே இங்கே தண்ணி ஊற்றுது. நான் குடிக்கிறதுக்கு தண்ணி எங்கேயுமே வைக்கல, போய் பயிலுங்க. தொழுவுறதுக்குள்ள இடமா, ஆனால் தண்ணி இல்லை. எனக்கு இப்போதைக்கு மெயினாக தேவைப்படுறது தண்ணி. ஒருத்தரம் வந்துட்டோம், பார்ப்போம் எங்கேயாவது கடையாக இருக்கான்னு சொல்லி. ஏழலை என்னால் ஏழலை தண்ணியை குடித்தா தான் உசுறு வரும். எனக்கு சாப்பாடு கூட முக்கியம் இல்லை, தண்ணி முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு ஜீவன் தான் நான். இப்படி வச்சா எப்படி நல்லா இருக்கா வியூ? என்ன தரேன்னா எக்ஸிட்டை என்ட்ரன்ஸ் கூட குயிக்காக கிடச்சியா. எக்ஸிட்டை தேடி பிடிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டுக்கு இவ்வளோ நேரம் காட்டினது தான் உண்மையான வியூவு. நம்மளுக்கு இடம் வழங்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி கலர்லாம் மாற்றி இது கொஞ்சம் பிரைட்னஸ் கூட்டி வச்சுக்கணும்.
நிறைய பேர் வாக்கிங் போகிறாங்க. இப்போ முன்னால் கடையெல்லாம் இருக்குது. எக்ஸிட்டாங்க முடியல, தண்ணி தவிக்குது. போனோடனே பக்குன்னு தண்ணியை குடிக்கிறோம். வாக்கிங் போகிறவங்க கூட எவ்வளோ சுற்றிருக்க மாட்டேன். பள்ளியை கூட பாருங்கள், எல்லாமே ஒரு க்ரீனிஸ்டாக ஒரு நேச்சுரல் வியூஸாக தான் செஞ்சுருக்காங்க. கண்டிப்பாக வந்து பார்க்கலாம், வர்த்தான பிளேஸ் தான். ஆனால் வின்டரில் வாங்க, சம்மரில் வராங்க. சம்மரில் வந்தால் கொஞ்சம் ஓகே, ஈவினிங் டைமாக வாங்க. இல்லைன்னா என்னை மாதிரி கதறுவீங்க தண்ணியில். மேபி அது குடிக்கிற தண்ணியாக இருந்தால் பத்து அந்த நின்று சுற்றி பார்க்குறதுக்காக எங்கே போகிறதுக்கு குடிச்சு போகலாம். சரி, இந்த வீடியோ அவ்வளோதான். பார்த்து பிடிச்சிருந்தா நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோஸ் போல் ஒரு நிமிஷம் வந்திருக்குன்னு தெரியல. பெரிய வீடியோ வந்தால் 2 பாட்டாக போடுவேன், இல்லை அப்படின்னா 1 பாட்டாக போடுவேன். சயித் பார்க்க ஃபுல்லாக 3 ஃபேஸையும் நம்ம காட்டிருக்கோம். ஸோ சயித் பார்க்கு பின்னால் இருக்கிற ரகசியத்தையும் நம்ம சொல்லியிருப்போம். அதாவது ரகசியம்னாக்கா, இது ஒரு இது ஒரு சயித் பார்க் வந்துட்டு ஒரு அரணா இருந்துச்சு குவைட்டை. அது கீழே தான் வந்துட்டு இந்த சயித் பார்க்கை வந்து கட்டிருக்காங்க. மேலே தான் சயித் பார்க்கை கட்டிருக்காங்க அப்படின்றது தான் ஒரு கதை. எந்த அளவுக்குன்னு உண்மைன்னு தெரியாது. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் நல்லதொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.